வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் வீசிய வலையில் சிக்கிய அதிமுக நிர்வாகிகள், கோட்டை விட்ட இபிஎஸ். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறதா. அந்த நிலையில் தான் குறிப்பாக திமுக தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் தான் மீண்டும் தமிழகத்தை தங்களோட ஆட்சி தான் அமைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்றும் கூறியிருக்கிறாராம். அதற்கான வேலைகள் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகள் வைத்து செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தான் திமுகவின் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வேலைகளையும் கட்சி வேலைப்பாடுகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறாராம். அந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அசைன்மெண்ட் ஒன்றை கொடுத்துள்ளாராம். ஏனென்றால் அந்த மண்டலத்தில் வேறு யாருக்கு கொடுத்தால் அதிக வாக்குகளை சேகரிக்க முடியாத நிலையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த தொகுதிக்கு அசைன்மெண்ட்டும் கொடுத்துள்ளாராம். அப்பொழுதுதான் அதிமுகவின் கோட்டையாக விலகும் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில்தான் அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமல்லாமல் புதியவர்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் அதிமுகவின் உள்ளிட்ட மாற்று கட்சியினர் அந்த கட்சியிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.